ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலமாக இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சோனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலையில பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கன்னியாகுமரியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க, நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ எல்லோருக்கும் திருமணம் ஆயிடுச்சு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வீட்டில் வந்து இவங்கள வரதட்சணை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணி அப்புறம் விவாகரத்தே பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இதனால் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அம்மாவுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் வந்து இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் வந்து மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால உடனடியாக இவங்களுக்கு வரன் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நல்ல குணமானவராக, ஓரளவு படித்தவராக இருக்கணும், நல்ல ஒரு ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ஹேமா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நூல் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க கடலூரை சார்ந்தவங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட அஃபையர் வச்சுட்டு அவங்களோடைய போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோடு இவங்க தனிமையில் அம்மா கூட தான் வசிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவர்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டதாகவும் இவங்களாம் அவர் வந்து எந்த ஒரு இதுவும் கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பாவும் கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் தன்னையும் தன்னுடைய குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும். இந்த ஜாதி வந்து தன்னுடைய ஜாதியே இருக்கணும், வேறு ஜாதியெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோடது சாதாரண குடும்பம் தாங்க. அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.